மலேசிய ஏர்லைன்ஸின் MH370 விமானத்தை தேடும் பணியை ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் தேடும் பணி தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைய வானிலை நிலைமைகள் தேடும் நடவடிக்கைக்கு பொருத்தமற்றதாக இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். MH370 மீண்டும் தேடுவதற்கு அரசாங்கம் கடந்த வாரம் ஓஷன் இன்ஃபினிட்டியுடன் ஒரு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதாகவும், எனினும் அவர்கள் இப்போதைக்கு தேடும் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டனர் என்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியபோது ஆந்தனி லாக் கூறினார். மார்ச் 25ஆம் தேதி MH370 விமானத்தை தேடும் நடவடிக்கைக்கான உடன்பாட்டில் கையெழுத்திடப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அந்நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக முகநூலில் MH370 விமானத்தில் பயணம் செய்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பதிவிட்டுள்ளனர். இந்த தாமதம் குறித்து ஒரு சிலர் தங்களது ஏமாற்றத்தை தெரிவித்தனர். இந்த விவகாரம் முடிவடைவதற்கு மேலும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பெத்ரிஷியா மத்தூரா என்பவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார்.